குருப்யோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். இதோ 4 வரி கவிதை. பகவானின் பதம் அடைவதே இதம் என்பதை உணர்த்தும் விதம் ஒரு கதையை கூறுகிறது பாகவதம். இன்று மகாபெரிவா தெய்வத்தின் குரல் வாயிலாக பாகவதத்திலிருந்து கூறிய ஒரு கதையை உங்களுடன் பகிர்கிறேன். ரந்திதேவன் என்பவன் சந்திர வம்சத்தில் வந்த ராஜா. இவன் ஏகப்பட்ட யக்ஞாதிகளை செய்த விஷயம் மகாபாரதத்தில் வருகிறது. இப்படி கர்ம அனுஷ்டானத்திலே ஈடுபட்டிருந்ததால் இவனுக்கு ஜீவகாருண்யம் வற்றிவிடவில்லை என்கிற கதையை ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. ரந்திதேவன் யக்னங்கள் செய்து ஏகமாக தட்சிணை கொடுத்து தானம் பண்ணினான். அவனுடைய கஜானா முழுக்க காலியாகிவிட்டது. ஒரு செல்லா காசு கூட பாக்கி இல்லை. அப்படி வாரி வாரி தேஹி என்று வந்தவர்களுக்கெல்லாம் நாஸ்தி என்று சொல்லாமல் தானம் பண்ணிவிட்டான். அப்போது பகவான் மகாவிஷ்ணு ஒரு சோதனை பண்ணினார். ராஜ்யத்தில் பெரிய பஞ்சம் வரும்படியாக பண்ணிவிட்டார். நியாயமாக பார்த்தால் யக்னம் செய்வதே மழை தானிய சம்ருத்திக்காகத்தான். இப்போது நேர்மாறாக ஒரே பஞ்சமாகிவிட்டது. அப்போதும் ரந்திதேவன் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக தானம் பண்ணிக்கொண்டே வந்தான். கடைசியில் ராஜாவான அவனுக்கும் அவனுடைய ராஜய குடும்பத்துக்குமே ஒரு வேளை கூழுக்கு கூட கதி இல்லை என்கிற நிலைமை வந்துவிட்டது. ஆனால் கொடுத்தே பழகிய அவன் யாசகம் பண்ணவில்லை. 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் குடும்பத்தோடு சுத்த உபவாசம் இருந்து விட்டான். அப்புறம் எப்படியோ வெளியில் ராஜ குடும்பம் பட்னி கிடக்கிறது என்று தெரிந்துவிட்டது. ஆனானப்பட்ட ராஜா வள்ளலாக பிரஜைகளை ரட்சித்தவன் குடும்பத்தோடு வயிறு காய கிடக்கிறான் என்றவுடன் யாரோ எப்படியோ கொஞ்சம் கோதுமை கஞ்சியும் தண்ணீரும் சேகரம் பண்ணி 49வது நாளன்று அவனுக்கும் அவனுடைய பத்தினி புத்திரர்களுக்கும் அனுப்பி வைத்தார்கள். முதுகோடு வயிறு ஒட்டிக்கொள்கிற மாதிரி காய்ந்து கிடந்த ஸ்திதியில் இது தேவாமிர்தமாக வந்தது. ஆசையோடு அந்த கஞ்சியை ராஜ குடும்பத்தினர் வாயில் விட்டு கொள்ளப் போகிற சமயம் அப்பொழுது பார்த்து ஒரு பிராமணன் அங்கே வந்து சேர்ந்தான். பிக்ஷாம் தேஹி என்று துளி அன்னம் விழுமா விழுமா என்ற வயிறு தவித்து ஏங்கிக் கொண்டிருந்த சமயம் ராஜாவாக பஞ்சபக்ஷையும் சாப்பிட்டவன் பஞ்சத்தில் அடிபட்டு துடித்து கொண்டிருக்கும் போதுதான் கடைசியில் கொஞ்சம் கஞ்சி கிடைத்ததென்றால் சொல்லி வைத்தாற்போல் அப்போது யாசகர் வந்துவிட்டார். ரந்திதேவன் யாசகரை பார்த்தான். எப்படி பார்த்தான்? சனியன் பிடித்தவன் எங்கே வந்தான் என்றா? இல்லை, சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே அந்த பிராமணனாக வந்தார் என்று பார்த்தான். நல்ல வேளை, இதை நானே சாப்பிடாமல் இந்த க்ஷணத்தில் இவர் வந்தாரே, நான் பகவத அபசாரம் பண்ணாமல் இருக்க காப்பாற்றினாரே என்று சந்தோஷப்பட்டான். அவனுடைய பத்தினி புத்திரர்களும் உதார குணத்தில் அவனுக்கு குறையாதவர்கள். எல்லோரும் தங்களிடம் இருந்ததை பங்கு போட்டு பிராமணனுக்கு கொடுத்தார்கள். கணிசமாக ஒரு பங்கு யாசகருக்கு கொடுத்து அவரை திருப்திப்படுத்தி அனுப்பினார்கள். பாக்கியை ராஜ குடும்பத்தினர் சாப்பிட இருந்தபோது மறுபடியும் ஒரு யாசகன் உழைத்தான். இப்போது வந்தவன் 4ஆம் வர்ணத்தவன். பசிக்கும் கருணைக்கும் வர்ணம் ஜாதி என்ற பேதங்கள் உண்டா என்ன? இவர்கள் ஏற்கனவே குறைந்து போய்விட்ட கஞ்சியிலிருந்தும் தாங்கள் கால்வயிறு சாப்பிட்டால் போதும் என்று கொஞ்சமே வைத்துக்கொண்டு பாக்கியை அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்து விட்டார்கள். ராஜாவின் கண்ணில் இவனும் விஷ்ணுவாகத்தான் தெரிந்தான். மிச்சமிருந்த கஞ்சியில் மற்றவர்கள் தங்கள் பங்கை குடித்தார்கள். ரந்திதேவன் மாத்திரம் இந்த சமயத்திலும் 2 ஜீவன்களுக்கு உபகாரம் பண்ணும்படியாக பகவான் அனுகிரகம் செய்ததையே நினைத்து கொண்டிருந்தானோ என்னவோ சாப்பிடாமல் யோசனையில் இருந்தான். இவனுக்கு சாப்பிடுகிற எண்ணம் வந்த அதே சமயத்தில் மறுபடியும் ஒரு தீனக்குரல் வந்தது. மனுஷ குரலோடு நாய்கள் குறைப்பது வேறு. நாய்களை பிடித்து கொண்டு ஒரு வேடன் வந்து நிற்கிறான். இந்த கஞ்சிக்குத்தான் போட்டியாக வந்திருக்கிறான். நாய்கள், நாய்க்காரன் எல்லோருமே ரந்திதேவனுக்கு நாராயண ஸ்வரூபமாக தான் தெரிந்தார்கள். வேதத்தில் ஸ்ரீ ருத்ரத்தில் பரமேஸ்வரனை நாய்களின் உருவத்தில் இருக்கிறவன், நாய்களை வைத்திருக்கிற வேடனாக இருக்கிறவன் என்று சொல்லி இருக்கிறது.
ரந்திதேவன் வாஸ்தவத்திலே அப்படி ஈஸ்வர ரூபமாக பார்த்தான். ரந்திதேவனுக்கு அப்படிப்பட்ட திருஷ்டி இருந்தது. நாராயணன் தான் இப்படி நாய்களாகவும் அதை பிடித்து கொண்டு வருபவனாகவும் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறான். தனக்கு பசி இருப்பதாக வேஷம் போடுகிறான். அதை தணிப்பதுதான் பகவத் ஆராதனம் என்று நினைத்தான். கொஞ்சம் கூட மனசு கலங்காமல் தன் பங்கில் பாக்கி இருந்த கஞ்சி முழுவதையும் அவர்களுக்கு முன்னால் வைத்து விட்டான். நாய்க்கு நமஸ்காரம், நாயின் எஜமானனுக்கு நமஸ்காரம் என்று ருத்ரம் சொல்கிற மாதிரி அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணினான். இப்போது அவனிடம் இருந்ததெல்லாம் வெறும் தீர்த்தம்தான். ஒரே வறட்சி காலமாதலால் அந்த தீர்த்தம் கிடைப்பது கூட ரொம்ப துர்லபமாகத்தான் இருந்தது. அதையாவது பானம் பண்ணினால்தான் இவனுடைய ஜீவன் உடம்பிலே நிற்கும் என்கிற ஸ்திதி. இப்போது பகவான் சோதனையை நிறுத்தவில்லை. ஜலத்தையாவது குடித்து பிராணனை ரட்சித்து கொள்ளலாம் என்று இவன் பார்க்கிற போது மறுபடியும் சாமி தாகம் தாகம் என்று பிரலாபம் வந்தது. அந்த தண்ணீரையாவது ஊத்து சாமி என்று சொல்லிக்கொண்டு ஒரு பஞ்சமன், அதாவது ஒரு புலையன் வந்து நின்றான். அப்பொழுது ரந்திதேவன் சொன்னதாக பாகவதத்தில் 2 ஸ்லோகங்கள் வருகின்றன. இரண்டும் 2 ரத்னங்கள். தியாகத்துக்கும் பரோபகாரத்துக்கும் இதைவிட பெரிய மந்திரம் இல்லை என்று சொல்லலாம். அதை அவன் சொன்ன வார்த்தையிலேயே சொல்கிறேன். அப்புறம் தமிழில் அர்த்தம் சொல்கிறேன். ந காமையே அகம் கதிம் ஈஸ்வராத் பராம் அஷ்டர்த்தி யுக்தாம் அபுனர்பவம் வா ஆர்த்திம் பிரபத்யே அகில தேக பாஜாம் அந்தஸ்திதோ ஏன பவந்திய துக்காக. ருத்தி என்றால் சித்தி என்றே அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். அற்புத சக்திகளை, அதாவது மிராக்கிள் என்று சொல்கிற 8 சித்திகள் அல்லது ருத்திகள் என்று சொல்கிறார்கள். இந்த அஷ்டருத்தி தான் அஷ்டர்த்தி என்று ஸ்லோகத்தில் வருகிறது. இவை இருந்துவிட்டால் சர்வ லோகத்தையும் ஆட்டி படைத்து ஆளலாம். ரந்திதேவன் என்ன சொல்கிறான் என்றால், உயர்ந்ததான இந்த சித்திகளை பெறுகிற வழியே கூட ஈஸ்வரனிடமிருந்து இச்சிக்கவில்லை, பிரார்த்திக்கவில்லை. எனக்கு மகா சித்திகள் வேண்டும் என்று கூட பிரார்த்தனை பண்ணவில்லை. சரி, அப்படியானால் அந்த சக்தியெல்லாம் அடங்கி அப்படியே பரமசாந்தமாக ஆடாமல் அசையாமல் இருக்கிற சமாதி நிலையை, மோட்சத்தை பிரார்த்திக்கிறானா? மறுபடியும் மறுபடியும் பிறவா நெறியான அபூர்ணபவம் என்ற முக்தியை விரும்புகிறானா? அதுவும் எனக்கு வேண்டாம். நான் காமையே அகம் அபுனர்பவம் வா. பின்னே ஈஸ்வரனிடமிருந்து எதைத்தான் இவன் இச்சித்து பிரார்த்திக்கிறான்? புழுவாகவோ, பூச்சியாகவோ, பக்ஷியாகவோ, மிருகமாகவோ, மனுஷனாகவோ சரீரம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு இத்தனை ஜீவராசிகள் இருக்கின்றனவே. இந்த அனைத்து சரீரம் படைத்த பிராணிகளுக்கும் ஏதாவது துன்பம் இருக்கிறதல்லவா? ஆர்த்தி என்றால் துன்பம், துக்கம். அந்த துன்பத்தை ஒவ்வொருவருக்கும் உள்ளே இருக்கிற உள்ளம்தானே உணர்கிறது. உள்ளே இருப்பதால் தானே அதற்கு உள்ளம் என்று பெயர். அந்த ஸ்தித இருப்பது அந்த உள்ளம்தான். எப்படியோ ஒரு தினசில் என்னால் மட்டும் இந்த உள்ளங்களுக்குள் இருக்க முடிந்துவிட்டால் ஜீவராசிகளின் துன்பம் எல்லாம் என்னிடம் வந்து சேர்ந்து விடும் அல்லவா? இப்படி சகல ஜீவர்களின் கஷ்டத்தையும் வாங்கி கொண்டு அனுபவிக்கிற சக்தியைத்தான் ஈஸ்வரா உன்னிடம் நான் விரும்பி பிரார்த்திக்கிறேன். எதனால் பிராணிகளுக்கு துக்கமற்றவையாக ஆகுமோ அதைத்தான் உன்னிடம் வேண்டுகிறேன் என்கிறான். துக்கம் என்பது பாப கர்மாவினால் தான் வருகிறது. ஒருத்தருடைய பாபத்தை இன்னொருத்தர் வாங்கி அனுபவிப்பதை விகாரியஸ் சஃபரிங் என்று சொல்கிறார்கள். ரந்திதேவன் வேண்டினது இதைத்தான். அகில தேக பாஜாம் ஆர்த்திம் பிரபத்யே. சகல உயிர்களிடத்திலும் உள்ள கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வேண்டினான். இதில் பிரபத்யே என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அநேக ஸ்லோகங்களில், முக்கியமாக ஸ்ரீ வைஷ்ணவ கிரந்தங்களில் சரணம் பிரபத்யே, சரணம் பிரபத்யே என்று வருவதை கேட்டிருப்பீர்கள். வேதத்திலே இருக்கப்பட்ட ஸ்ரீ சுக்தத்திலும் துர்கா சுக்தத்திலும் சரணம் பிரபத்யே என்று வருகிறது. பிரபத்யே என்றால் அடைக்கலம் புகுகிறேன், சரணாகதி பண்ணுகிறேன் என்று அர்த்தம். ஒன்றிடம் சர்வசங்க பிரதித்யாகம், அதாவது டோட்டல் சரண்டர் பண்ணிவிடுவது தான் பிரபப்தி. அதாவது சரண்டர் பண்ணுகிறவன் தன்னை அடியோடு
சைஃபராக்கி கொண்டு விட வேண்டும். அப்போது எதனிடம் இவன் சரண்டர் பண்ணுகிறானோ அது இவனை ஆட்கொண்டு அப்படியே ரொப்பிவிடும். இப்படி பகவானிடம் தன்னை அடியோடு சைஃபராக்கி கொண்டு அவனாலே பூராவும் ஒப்பப்படுகிற நிலையைத்தான் பொதுவாக நாம் பார்க்கிற சோஸ்திரங்கள் மந்திரங்களும் எல்லாவற்றிலும் பிரபத்தியே பிரபத்தியே என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் ரந்திதேவன் என்ன சொன்னான்? ஆர்த்திம் பிரபத்தியே என்றான். ஆர்த்தி என்றால் துன்பம், இன்னல், கஷ்டம். பரமாத்மா என்னை அப்படியே ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லாமல் ஜீவலோகத்தின் சகல கஷ்டமும் என்னை பூரா ஆட்கொண்டு என்னிடமே வந்து சேரட்டும், நான் லோகத்தின் கஷ்டத்துக்கு சரணாகதி பண்ணுகிறேன் என்று பரம தியாக நிலையில் இருந்து கொண்டு சொல்கிறான். எல்லோரும் பொதுவாக என்ன வேண்டுவோம்? எல்லா இன்பமும் எனக்கு கிடைக்கட்டும் என்றுதான் வேண்டுவோம். ரந்திதேவனோ எல்லார் துன்பமும் எனக்கு வந்து சேரட்டும் என்றான். எல்லா ஜீவராசிகளின் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் எடுத்துக்கொண்டு அனுபவிக்கிறேன், ஆனால் அவற்றின் துக்கம் தீரட்டும் என்றான். இன்னொரு ஸ்லோகம் சொன்னான். சூத்ருட் ஸ்ரமோ காத்ர பரிப்ரமச்ச தைன்யம் க்ளம சோக விஷாத மோகா சர்வே நிவ்ருதா கிருபணஸ்ய ஜந்தோ ஜீஜிவீஷோ ஜீவ ஜலார்ப்பணாத்மே. பெரிய ஸ்ரௌதிகளுக்கு தானம் பண்ணுகிற போது மந்திரம் சொல்லிக்கொண்டு தீர்த்தம் போடுற மாதிரி அந்த பஞ்சமனுக்கு தன்னிடம் எஞ்சியிருந்த தீர்த்தத்தையும் தத்தம் செய்து கொண்டு ரந்திதேவன் இந்த ஸ்லோகத்தை சொன்னான். இதற்கு என்ன அர்த்தம்? இதோ இந்த ஜலத்தை கொடுக்கிறேனே, இது இந்த பஞ்சமன் ஒருத்தனுக்கு மட்டும் தாகசாந்தி தாபசாந்தி பண்ணுவதா? இல்லை, சர்வபூத அந்தராத்மாவான நாராயணனாக இவனை நினைக்கிறேன் அல்லவா, இதை இவனுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன். அதனால் இந்த ஜலமே சகல உயிர்களுக்கும் தாகசாந்தியை துக்க நிவர்த்தியை கொடுக்கட்டும். ஒரே ஒருத்தனுக்கு தருகிற கொஞ்சம் தீர்த்தம் இப்படி சகல ஜீவன்களின் கஷ்டத்தை போக்குமா என்றால், திரௌபதி அலம்பி வைத்திருந்த அக்ஷய பாத்திரத்தில் துளி போல ஒட்டி கொண்டிருந்த கீரையை கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட்டார். உடனே துர்வாசருக்கும் அவருடைய 10,000 சிஷ்யர்களுக்கும் பெரிய சமாராதனை சாப்பிட்ட மாதிரி வயிறு நிரம்பி விட்டது என்று படிக்கிறோம் அல்லவா? அந்த மாதிரி தான் இதுவும். இவன் யாரோ ஒரு பஞ்சமன் என்று நினைக்காமல் பரமாத்ம ஸ்வரூபமாகவே அவனை புரிந்து கொண்டு அவனுக்கு கொடுத்த போது அந்த பரமாத்மாவுக்குள்ளே இருக்கிற சகல பிரபஞ்சமும் அதனால் திருப்தியாகிறது. பாவம் நிஜமாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். தியாகத்தின் உச்ச நிலையில் இருந்து கொண்டு இப்படி ரந்திதேவன் தன் பிராணனை ரட்சிப்பதற்கு அத்தியாவசியமாக இருந்த தீர்த்தத்தையும் புலையனுக்கு கொடுத்தானோ இல்லையோ, உடனே முதலில் வந்த பிராமணன், அப்புறம் வந்த 4ஆம் வர்ணத்தவன், அதற்கு பின்னால் நாய்களோடு வந்த நாய்க்காரன், கடைசியில் வந்த பஞ்சமன் எல்லோரும் விஷ்ணு தூதர்களாக அவன் முன் தங்கள் நிஜ ரூபத்தை காட்டினார்கள். அவன் அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாராயண தியானத்தில் மூழ்கிவிட்டான். இந்த மாய வாழ்க்கை ஒரு கணா மாதிரி அவனிடமிருந்து மறைந்தே போய்விட்டது என்று பாகவதத்தில் இந்த புண்ணிய சரித்திரம் முடிகிறது. சாதாரணமாக நம் புராணங்களில் மற்ற காவிய நாடகங்களில் கூட முக்கியமான பாத்திரம், அதாவது ஹீரோ செத்து போனதாக முடியாது. ட்ராஜடி நம் சம்பிரதாயத்தில் இல்லை. மங்களமாக முடிய வேண்டும் என்று லோக ரீதியில் சந்தோஷமாக ஒரு கல்யாணம், ஒரு பட்டாபிஷேகம் என்று தான் முடிப்பது வழக்கம். ஒரு ஹரிக்கதை அல்லது ஒரு உபன்யாசம் என்று நடக்கிற போது ஸ்ரீராம பட்டாபிஷேகம், தர்மராஜ பட்டாபிஷேகம் இவற்றோடு பூர்த்தி பண்ணி அதற்கு மேற்பட்ட அந்திம கதையை சொல்லாமல் விட்டுவிடுவதைத்தான் பார்க்கிறோம். துருவன், பிரகலாதன் மாதிரியானவர்கள் பகவான் பிரத்யக்ஷமானதும் அவனோடு முக்தி அடைந்து விட வேண்டும் என்று பிரார்த்தித்தாலும் கூட பகவான் அதெல்லாம் கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினதாக பாகவதம் புராணத்திலே சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த ரந்திதேவன் கதையில் மட்டும் விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள் என்று சொன்ன பின் உடனே பஞ்சமெல்லாம் தீர்ந்து விட்டது, ரந்திதேவனின் பசி தாகம் எல்லாம் தீர்ந்து நெடுங்காலம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று சொல்லாமல் மாயை ஒரு சொப்பனம் மாதிரி அவனை விட்டு ஓடி போயிற்று, பரலோகம் பரமபதம் என்கிறார்கள், அதற்கு போய்விட்டான் என்றுதான் அர்த்தம் ஏற்படுகிறது. அவனுடைய மகா தியாகம் நம் மனசில் நன்றாக உரைப்பதற்காகவே இப்படி மங்கள முடிவை மாற்றி சொல்லியிருக்கிறார் போல தோன்றுகிறது. இந்த லோகத்தின் சந்தோஷம் எப்படியும் சாஸ்வதமில்லை. கல்யாணம், பட்டாபிஷேகம் எல்லாம் தற்காலிக சந்தோஷம்தான். பகவானும் போய் சேர்வதற்கான நிரந்தரமான மங்களம்
அப்படி பார்த்தால் ரந்திதேவன் கதைக்கு தான் நிஜமான மங்கள முடிவு என்று மகா பெரிவா அழகாக இந்த கதையை கூறி இறைப்பதம் அடைவதே நிரந்தரமான சந்தோஷத்தை தரக்கூடியது என்ற அரிய கருத்தை நம்மிடம் எடுத்துரைக்கிறார். அந்த குருவை வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்.